இந்தியா முழுக்க நீட் தேர்வுல ஏற்பட்ட குளறுபடிக்கு எதிராக பல இடங்கள்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனா டெல்லியில இருக்க ஜந்தர் மந்தர்ல நீட் தேர்வுல ஏற்பட்ட குளறுபடிக்கு அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டுல நீட் தேர்வுக்கு எதிராக, அதாவது நீட்டே ரத்து பண்ணணும்னு சொல்லி இங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீட் தேர்வுக்கு எதிராக, அதாவது நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போய்கிட்டு ஜனநாயகம் போராட்டத்துக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஜனநாயகம் வேண்டாம், ஜனநாயகம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போராட்டம், அதாவது தமிழ்நாட்டுல போராட்டம் யாரை எதிர்த்து பண்ணணும்? பிஜேபி எதிர்த்து பண்ணணும். ஏன்னா அவங்க தான் என்போர்ஸ்மெண்ட். நீட்டை வந்து 2017 அவங்க தான் என்போர்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, நேத்து வந்து அந்த கட்சி கூட தெளிவா போராட்டம் பண்றாங்க. டெல்லியில யாரை எதிர்த்து? அவங்க பிஜேபி எதிர்த்து தெளிவா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? ஜனநாயக படத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ முதல்ல இவங்களுக்கு யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணணும்னே தெரியல. இப்ப தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன்ல நாங்க இன்னும் பார்க்கல. அதாவது மக்களவை தேர்தலில் நாங்க இன்னும் போட்டியிடவும் இல்லை. எங்கள்கிட்ட மக்களவை உறுப்பினரும் கிடையாது, எம்பிஸ் வந்து யாருமே எங்கள்கிட்ட கிடையாது. அப்புறம் எதன் அடிப்படையில எங்களுக்கு எதிராக கோஷம் போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஜனநாயகன் மூவிங்கிறது அது ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், வெறும் 3 hours ஒரு மூவி தான். அதை வந்து இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்கு ஆதரவா எந்த ஒரு குரலுமே எழுப்பலன்னு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வீடியோல நான் சொல்லிட்டேன், நீட் தேர்வை எப்படி ஒழிக்கணும்னு. முதல்வர் விஜய் அவர்கள் பேசின வீடியோவை நேற்றே நான் மேற்கோள் காட்டி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீட் தேர்வு மாணவி அனிதா அவர்கள் வந்து சுமார் 9 ஆண்டுகள் முன்னாடி சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. அந்த மரணத்துல கூட இந்த நீட் தேர்வுக்கு எதிராக அனிதாவோட குடும்பத்தை போய் முதலா போய் பார்த்து அவங்களோட களத்தில் நின்னது நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தான். அடுத்தது ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ இளைஞர்களுக்கு தன்னுடைய ஆதரவை வீடியோ மூலியமா தெரிவிச்சாரு. அந்த போராட்டத்திலையும் கர்ச்சிப் கட்டிக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு களத்துல இறங்கி நின்னாரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். அதனால முதல்ல போராட்டம் பண்ண போறோம்னா யாருக்கு எதிராக போராட்டம் பண்றோம், என்ன நோக்கம், அதாவது நீட் குளறுபடிக்காக போராட்டமா இல்ல நீட் ரத்துக்காக போராட்டமான்னு தெளிவுபடுத்திக்கிட்டு போராட்டம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.